சார் உங்களை உள்ள வர சொல்றார். ஓகே. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மிஸ்டர் செல்வக்கண்ணன். டேக் யோர் சீட். தேங்க்யூ சார். மிஸ்டர் செல்வக்கண்ணன், முதல்ல உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். உங்க நிர்வாக திறமையால உங்க மாவட்டம் மிகவும் சிறப்பான முறையில வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. உங்களை பாராட்டி எங்களுக்கு நிறைய கடிதங்கள், இமெயில்கள் பொதுமக்கள் கிட்ட இருந்து வந்துகிட்டே இருக்கு. தேங்க்யூ சார். இருந்தாலும் ஒரு விஷயம் சார், அரசாங்கம் மக்களுக்கு கொடுக்கிற சலுகைகளையும் திட்டங்களையும் தான் நாங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம். மற்றபடி மனப்பூர்வமா பாராட்டணும்னா உங்களையும் அரசாங்கத்தையும் தான் பாராட்டணும். அப்படி இல்ல மிஸ்டர் செல்வக்கண்ணன், அரசாங்க சலுகைகள் மக்கள் கிட்ட போய் சேர்ந்து அவங்க பயனடைகிறாங்கன்னா அதுக்கு நீங்க தானே காரணம். நீங்க இந்த அளவுக்கு என்ன பாராட்டினதுக்கு நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் சார். சார், நீங்க என்ன அவசரமா கிளம்பி வர சொன்னீங்களே, என்ன விஷயம் சார்? உங்க மாவட்டத்துல குலசேகரங்கிறது யாரு? ரொம்ப செல்வாக்குள்ளவரா? ஆமா சார். உங்களுக்கு அவர் மேல தனிப்பட்ட முறையில விரோதம் ஏதாவது இருக்கா? தனிப்பட்ட விரோதம் ஒண்ணும் கிடையாது சார். அப்போ நீங்க சொல்லிதான் அவரை அரெஸ்ட் பண்ணதா கேள்விப்பட்டேன். சார், தனிப்பட்ட முறையில அவர் என் குடும்பத்தை சேர்ந்தவங்களை ரொம்ப மிரட்டி இருக்காரு சார். ஐயாவுக்கு குலசேகரன் சொந்தக்காரரா? ஆமா சார். நீங்க ஐயாவோட மகளை தானே கல்யாணம் பண்ணிருக்கீங்க? ஆமா சார். அப்போ அவர் உங்களுக்கு சொந்தக்காரர் இல்லையா? மிஸ்டர் செல்வக்கண்ணன், உங்களுக்கு எல்லா இடத்துலயும் நல்ல பேர் இருக்கு. எல்லா விஷயத்தையும் ரொம்ப சுமூகமா தீர்த்து வைக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது குலசேகரனோட மோதறத நீங்க கைவிடலாமே. என்ன சார் சொல்ல வரீங்க? குலசேகரனை ரிலீஸ் பண்ண சொல்றீங்களா? நோ நோ மிஸ்டர் செல்வக்கண்ணன், இட்ஸ் அப் டு யூ. ஆனா நான் கேள்விப்பட்ட விஷயத்தை மட்டும் உங்ககிட்ட சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். குலசேகரன் தரப்புல மேலிடத்துக்கு ரொம்ப பிரஷர் கொடுக்கறாங்க. அவர் சார்ந்த சமூகம் ரொம்ப செல்வாக்கான சமூகமா, நிறைய வாக்கு வங்கி உள்ளதாவும் இருக்கு. நாளைக்கு பிரச்சனை தீவிரம் அடைஞ்சா செல்வக்கண்ணனா குலசேகரனை பார்க்கும்போது அவரோட சமூகத்தை சமாதானப்படுத்துறதுக்காக நீங்க பலியானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சார், நீங்க இப்படி பேசுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. மாவட்ட கலெக்டருக்கு சவால் விடுற ஒருத்தரை என்னால ஹேண்டில் பண்ண முடியலன்னா அப்புறம் மாவட்டம் பூராவும் எப்படி நிர்வாகம் பண்ண முடியும்? மிஸ்டர் செல்வக்கண்ணன், நான் உங்க மேல் அதிகாரியா சொல்லல, உங்க வெல்விஷரா தான் சொல்றேன். உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல, நானும் மாவட்ட கலெக்டரா இருந்து பல பிரச்சனைகளை சந்திச்சவன் தான். என் அனுபவத்துல சொல்றேன், கொஞ்சம் நெளிவு சொலிவோட இருக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. நானும் நெளிவு சொலிவோட இருக்கிறவன் தான். ஆனா குலசேகர மாதிரி திமிர் பிடிச்ச ஆளுங்க கிட்ட இல்ல, ஏழைங்க கிட்ட, படிக்காத மக்கள் கிட்ட, ஏழை விவசாயிகள் கிட்ட அவ்வளவு ஏன் சார் அவங்களுக்காக விட்டு கொடுக்கவும் ரெடி. ஆனா குலசேகரன் கிட்ட காம்ப்ரமைஸா போறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல சார். சரி மிஸ்டர் செல்வக்கண்ணன், எனக்கு மினிஸ்டர்ஸோட மீட்டிங் இருக்கு. அநேகமா உங்க பிரச்சனையை தான் கையில் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னால உங்க மனநிலையை பத்தி தெரிஞ்சுக்கத்தான் நான் இதை உங்ககிட்ட கேட்டேன். அவசரப்படாம நிதானமா யோசிச்சு பாருங்க. நாளைக்கு மீட் பண்ணுவோம். ஓகே? ஓகே சார். ஹலோ. ஹலோ, நான் சுபா பேசுறேன். எப்படி இருக்கீங்க? சுபாவா? யாருன்னு தெரியல. ராங் நம்பர். ஹலோ கங்கா. நான் தான் பேசுறேங்க. என்ன போனே காணோம்? நான் போன் பண்ணாதான் பேசுவீங்களா? சாரிம்மா, அப்படி ஒன்றும் கிடையாது. நீங்க போன உடனே போன் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். இல்ல, கொஞ்சம் வேலை இருந்தது. சரி, எங்க தங்கியிருக்கீங்க?
இவ்வளவு நேரம் ஃபோன் பண்ணிட்டு இருந்தேன், சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. நீ எக்ஸாம் எழுதும்போது தங்கியிருந்தோமே அந்த ஹோட்டல்ல தான் தங்கியிருக்கேன். ம், செக்ரட்டரியை மீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்ககிட்ட பேசலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் அவர் கூட மீட்டிங்ல இருந்தப்போ நீ ஃபோன் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்ப சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருந்தப்பா. ஐ எம் சாரி. சரி, போன வேலை எப்போ முடியும்? எப்போ ஊருக்கு வருவீங்க? நாளைக்கு இன்னொரு மீட்டிங் இருக்குமா, அது முடிஞ்ச உடனே நான் கிளம்பிடுவேன். சரி, அத்தைக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க. ஃபோன் பண்ணலன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. பேசுறேன். கங்கா, அம்மா ஏதாவது பேசினா கூட நீ தப்பா எடுத்துக்காத. நான் நாளைக்கு கிளம்பி வந்துடுவேன். சரிங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயங்க. என்ன? நான் சென்னையில எக்ஸாம் எழுதும்போது எனக்கு ஹெல்ப் பண்ணாங்களே சுபா, அவங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்களா? சுபாவா? யாருன்னு தெரியல. ராங் நம்பர். ஐயோ கங்கா, நான் செக்ரட்டரி கிட்ட பேசிட்டு ஒரே டென்ஷன்ல வெளியில வந்தப்ப அவங்க ஃபோன் வந்துச்சு. சுபான்னு யாரையும் தெரியாதுன்னு சொல்லி வச்சுட்டேன். என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? உங்க நம்பரை என்கிட்ட கேட்டப்பவே சொன்னேன், அவர் முக்கியமான வேலையா இருப்பாரு, நீங்க அவர் தொந்தரவு பண்ணாதீங்கன்னு. அவங்க தான் நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது பேசுறேன்னு சொன்னாங்க. கடைசியில தெரியாதுன்னு சொல்லிட்டீங்களே, அவங்க மனசு வருத்தப்பட்டிருப்பாங்களே. சரி கங்கா, தெரியும்னு சொல்லியிருந்தா கூட நான் என்ன பேச முடியும்? நீ இருந்தா கூட பரவாயில்ல. நான் சொல்றதுல தப்பு இல்லையே. இல்லைங்க, நீங்க ஒரு ஃபார்மாலிட்டிக்காவது பேசிட்டீங்களே. நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்காம உங்க ரிசீப்ட் கால்ல அவங்க நம்பர் வந்திருக்கும், ஃபோன் பண்ணி பேசிட்டீங்களே. சரிம்மா, பேசுறேன். சரிங்க, போன வேலை என்னாச்சு? இன்னைக்கு எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? கங்கா, நீ பக்கத்துல இல்லைங்கிற குறைய தவிர வேற எதுவும் இல்லை. நான் ஊருக்கு வந்து என்ன நடந்ததுன்னு சொல்றேன். சரிங்க, பாய். ஹலோ, வணக்கம். நான் கங்காவோட ஹஸ்பண்ட் செல்வக்கண்ணன் பேசுறேன். வணக்கம் கலெக்டர் சார், எப்படி இருக்கீங்க? நான் காலையில பேசும்போது சுபா யாருன்னு தெரியலன்னு சொன்னீங்க, இப்ப தெரிஞ்சிடுச்சா? சாரி, காலையில நீங்க ஃபோன் பண்ணப்ப நான் செக்ரட்டரி கூட மீட்டிங்ல இருந்தேன். கொஞ்சம் பிஸி, அதோட டென்ஷன். அதனால தான் உங்களை யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டேன். சாரி. இல்ல நான் தான் உங்களுக்கு சாரி சொல்லணும். நீங்க முக்கியமான மீட்டிங்ல இருந்தப்போ நான் தொந்தரவு பண்ணதுக்கு மன்னிக்கணும். தட்ஸ் ஓகே. எப்படி இருக்கீங்க? வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? வீட்ல எல்லாரும் சொல்ற அளவுக்கு யாரும் இல்லைன்றத நினைச்சா வருத்தமா இருக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? அத நேர்ல சொல்றேன். இன்னைக்கு லஞ்சுக்கு நீங்க வீட்டுக்கு வந்துருங்க. ஐயோ வேண்டாம், கங்காவும் வரும்போது சேர்ந்தே வரும். கங்கா எதுவும் தப்பா நினைக்க மாட்டாங்க சார், நீங்க கண்டிப்பா வரணும். அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்க. வேண்டாங்க, அடுத்த முறை சந்திக்கலாம். இங்க பாருங்க, உங்கள மாதிரி கலெக்டர் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னு அக்கம் பக்கம் தெரிஞ்சா எனக்கு பெருமையா இருக்கும். ப்ளீஸ் வாங்களே. சரி, நான் வரேன். அட்ரஸ் சொல்லுங்க. உங்க ஏரியா பக்கத்துல தான் இருக்க, வந்துடுறேன். தேங்க்ஸ் சார். அம்மா, நான் சொன்னல என் ஃப்ரெண்டு கங்கான்னு, அவங்க இப்ப கர்ப்பமா இருக்காங்க. அவங்க வீட்டுக்காரர் இங்க சென்னையில தான் இருக்காரு. அவர் நம்ம வீட்டுக்கு மதியம் சாப்பாட்டுக்கு வராரு. ஓகே, இது குடி. அதே ஸ்ட்ரீட் தான், லெஃப்ட் சைடுல 4th ஹவுஸ். நான் வெளியில நிக்கிறேன், வாங்க. காரை பார்த்துட்டேன். ஹலோ, வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஆமா, கங்கா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கா. அவ சொன்னதுக்கு அப்புறம் தான் ஃபோன் பண்ணேன். சரி வாங்க, உள்ள போலாம்.
வாங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, நான் மறுபடியும் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நான் மீட்டிங்ல இருந்ததுனால தான் உங்க போன் வந்ததும் யாருன்னு தெரியாதுன்னு சொல்ல வேண்டியதாயிடுச்சு. ஐயோ சார், அந்த விஷயத்தை நான் எப்பவும் மறந்துட்டேன். வீட்ல நீங்க மட்டும்தான் இருக்கீங்க? இல்ல இல்ல, அம்மாவும் இருக்காங்க. வாங்க இன்ட்ரோடியூஸ் பண்றேன். வாங்க உட்காருங்க. அம்மா, இவர்தான் கரெக்டா செல்வக்கண்ணன், கங்காவோட வீட்டுக்காரர். எங்க அம்மா. சுபா, அம்மாவை பத்தி இதுவரைக்கும் நீங்க சொல்லவே இல்ல. அம்மா பத்தி கங்கா கிட்ட மட்டும் ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன். அம்மா இப்படி இருக்கும்போது உங்ககிட்ட சொல்லி உங்க மனசு எதுக்கு கஷ்டப்படுத்தணும்னு தான் சொல்லல. பொதுவா யாராவது அவங்க அப்பா அம்மாவை பத்தி சந்தோஷமா சொல்லி பேசிட்டு இருக்கும்போது நான் அம்மாவை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேன். அவங்க சந்தோஷத்தை கெடுக்க கூடாது பாருங்க. அதான் உங்ககிட்ட அம்மாவை பத்தி சொல்லிருக்கலாம். சொல்லாதது தப்புதான். என்னம்மா சொல்லுங்க. இவங்களால சேர்ந்தா போல 4 வார்த்தை பேச முடியாது. பெராலிசிஸ் அட்டாக்னால இப்படி ஆயிடுச்சு. அம்மா அம்மா என்ன சொல்றாங்க? அம்மாவுக்கு என்ன பத்தி தான் கவலை. என்ன யார் கையிலயாவது புடிச்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால என்ன தேடி வரவங்க ஜென்ஸா இருந்தாலும் சரி, லேடிஸா இருந்தாலும் சரி, இவளை நான் அனாதையா விட்டுட்டு போயிடுவேன்னு பயமா இருக்கு, நீங்க தான் இவளுக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அததான் இப்ப உங்ககிட்டயும் சொல்றாங்க. கவலைப்படாதீங்க, நானும் கங்காவும் உங்க பொண்ணு சுபாவை நல்லபடியா பாத்துக்கிறோம். என்ன சொல்றாங்க? உங்களை கூட்டிட்டு போய் சாப்பாடு போட சொல்றாங்க. முதல்ல அம்மாவுக்கு சாப்பாடு கொடுங்க. இப்பதான் சாப்பிட்டு மாத்திரை போட்டாங்க. நீங்க வாங்க, சாப்பிட்டு வந்துடுங்க. சுபா, அம்மாவோட நிலைமையை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு சாப்பிடறதுக்கு மனசு சங்கடமா இருக்கு. இன்னொரு நாளைக்கு சாப்பிடுறேனே. நீங்க அம்மாவை முதல்ல பாக்குறீங்க, அதனாலதான் இப்படி தோணுது. அவங்கள பத்தி கவலைப்படாதீங்க. அதுவும் இல்லாம நீங்க எங்க வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, சாப்பிட்டுட்டு தான் போகணும். நீங்க இவ்வளவு நாளா ஏன் கல்யாணம் பண்ணிக்கலன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன் அப்படி பாக்குறீங்க? உங்க பர்சனல் மேட்டர் சொல்ல வேண்டாம்னு நினைச்சா விட்டுருங்க. அதுக்கு இல்ல, நட்பு ரீதியா எத்தனையோ பேர்கிட்ட பழகிருக்கேன், பேசியிருக்கேன். ஆனா எங்க அம்மாவுக்கு அப்புறம் என் மேல அக்கறை எடுத்து கேட்கிற முதல் ஆளு நீங்க தான். அதான் அப்படி பார்த்தேன். எனக்கு இது வரைக்கும் கல்யாணம் ஆகாததுக்கு என்னோட காதல் தோல்விதான் காரணம். ஆமா, பொதுவா எல்லா பொண்ணுங்களுக்கும் காலேஜ் டேஸ்ல வர காதல் தான் எனக்கும் வந்துச்சு. நான் காதலிச்ச ஒரு நல்லவரா கெட்டவரான்னு இன்னும் என்னால ஒரு முடிவுக்கு வர முடியல. ஆனா என்னை ஏமாத்திட்டாருன்னு மட்டும் சொல்ல முடியும். 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, அவருக்காக 8 வருஷம் காத்திருந்தேன். கடைசியில ஏமாத்திட்டு போயிட்டான். அதெல்லாம் போகட்ட விடுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். ஒரு நல்ல மனிதர் கணவரா வருவார். இல்ல சார், என்ன விரும்பினவன் விட்டுட்டு போனதுல இருந்து திருமணத்துல நம்பிக்கையே இல்லாம போயிடுச்சு. என்ன பிடிக்காம தானே விட்டுட்டு போயிட்டான். இந்த சம்பவம் என்னை விட எங்க அம்மாவை தான் ரொம்ப பாதிச்சிடுச்சு. என்ன கஷ்டப்பட்டு வளர்த்த எங்க அம்மா மனசு உடைஞ்சு மன அழுத்தம் ஏற்பட்டு இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல காதல்ல தோத்து போன எல்லாருக்குமே வர கோழத்தனமான முடிவுதான் நானும் யோசிச்சேன். கோழத்தனமான முடிவா? அதான் சார், தற்கொலை முடிவு. அந்த முடிவு தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் நல்லா யோசிச்சேன்.
நம்மள பெத்தவங்களுக்காக வாழாம இடையில வந்து போனவனுக்காக நாம ஏன் சாகணும்? நமக்கு வாழ்க்கையில ஏற்பட்ட சவாலை சந்திக்கணும்னு நான் முடிவு பண்ணேன். படிச்சேன், மேலும் மேலும் படிச்சேன். இப்போ IAS எழுதிட்டேன். நம்மள படிச்ச ஆண்டவ நமக்கு பல சோதனைகள் கொடுக்கும்போது நாம சாதனை பண்றதுக்கும் வழிகாட்டுவான். நான் அந்த சாதனையை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கேன். சுபா, உங்களை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அமைதி, சாந்தம், பொறுமை, அடக்கம், இது நாலுத்துக்கும் ஒரே அர்த்தம் இல்ல, நாலுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு உங்க மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். வாழ்க்கைய சவாலை எடுத்துக்கிட்ட நீங்க இதுக்கப்புறமாவது யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லையா? பண்ணிக்கலாம் சார். அதுக்காக நான் தேடுற மாதிரி ஆள் கிடைக்கிறது கஷ்டம். என்ன எதிர்பார்க்கறீங்க? எப்படிப்பட்ட ஆள் வேணும்? உங்களை மாதிரி ஒருத்தர். உங்களுக்கு இப்ப கல்யாணம் ஆகாம இருந்து நீங்க என்ன ப்ரப்போஸ் பண்ணிருந்தா கட்டாயம் உங்களை கல்யாணம் பண்ணிப்பேன். என்ன அப்படி பாக்குறீங்க? உங்களை மாதிரி மாப்பிள்ளனா உங்களை சொல்லல. என் ஃப்ரெண்டு கங்கா ரொம்ப கொடுத்து வச்சவங்க, அதனாலதான் நீங்க அவங்களுக்கு கிடைச்சிருக்கீங்க. உங்களை மாதிரி நல்லவங்க யாராவது கிடைச்சா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். ஏன் தெரியுமா அப்படி சொன்ன? என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் மாமியார் வீட்டுல என்ன மருமகளை ஏத்துக்கிட்டா மட்டும் போதாது, என்ன மகளாவும் பார்க்கணும். அப்படிப்பட்ட குணம் உங்களுக்கும் உங்க அம்மாவுக்கும் இருக்கு. அதனாலதான் அப்படி சொன்னேன். ஐம் சாரி சார். விருந்து சாப்பிடலான்னு ஆசையா வந்த உங்களுக்கு ஏன் சோக கதையை சொல்லி உங்களையும் சோகமாக்கிட்டேன். நீங்க சாப்பிடுங்க. ஆ, இன்னும் கொஞ்சம் சாம்பார் ஊத்துட்டுமா சார்? ஆ, போதும்.